ரிப்போர்ட்ஸ் நோ சொந்தங்களுக்கு பணிவான வணக்கம். இன்றைய அரசியல் சார்ந்த நேர்காணலில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள். சார் வணக்கம். மக்களை பிரிக்கும் சனாதனம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சட்டசபையில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்கார். மக்களை எப்படி பிரிப்பாங்க? ஆண் பெண்ணுன்னு பிரிக்கலாம், படித்தவன் படிக்காதவன் பிரிக்கலாம். அது ஜாதி ஏற்றத்தாழ்வு இருக்குன்னு சொல்லியிருக்காருல்ல. முதல்ல இந்துவில் மட்டும்தான் ஜாதி இருக்குதுன்னு அவர் சொன்னது அவர் குவார்டர்லி எக்ஸாமுக்கு அளவாக படிச்சிருக்காரு, ஹாஃப் இயர்லி ஆனுவலுக்கெல்லாம் படிக்கலைங்கிறது தெரியுது. எல்லா மதத்திலையும் சாதி இருக்குது, உட்பிரிவு இருக்குது. இந்த சாதி மதத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு உலகத்தில் நாம் எல்லோரும் ஒரு கூட்டமாக அந்தந்த இடத்துல ஒரு கூட்டமாக வாழ்ந்துட்டு இருந்தோம். கூட்டம்னு சொன்னால் ஒரு குலம், பாரதி வார்த்தையில் சொல்லணும்னா குலம். இன்றைக்கும் கவுண்டர்கிட்ட போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 198 குலங்கள் இருக்கும் ஒரே ஒரு சாதியில் கவுண்டருக்குள்ள. அந்த ஊரில் இருந்தவங்க அந்த குலதெய்வத்தின் அடிப்படையில் அவங்க வாழ்ந்தாங்க. அதில் இஸ்லாத்தவர் இருந்தாங்க, கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க. 5 தலைமுறைக்கு முன்னாடி எல்லாருமே இந்துக்களாக தான் இருந்தாங்க. படித்தவன் படிக்காதவன், ஏழை இல்லை, மனநிலை பாதிக்கப்பட்டவன், அரசியல்வாதி, இப்படியெல்லாம் இருந்தாங்க. அப்படி வாழ்ந்துட்டு இருந்த நம்மக்கிட்ட இந்த சாதியோ மதமோ பின்னாடி வந்த ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். சனாதனம்ங்கிறது ஒரு யூனிவர்சிட்டின்னு சொல்கிறத விட கேலக்ஸி, இந்த பிரபஞ்சத்தினுடைய மொத்தம்தான் சனாதனம். அதில் இருந்த ஒரே ஒரு விஷயம் எல்லாரும் ஒன்று அப்படிங்கிற ஒரே ஒரு மைய கருத்து அதுதான் சனாதனத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுக்கப்புறம் பிரிவுகள் வந்தது. அந்த பிரிவுகள் எப்படியெல்லாம் இருந்திருக்கலாம்? ஆக்கப்பூர்வமாக பார்த்தா திமுக மகளிர் பிரிவு, திமுக பெண்கள் பிரிவு, திமுக கனிமொழி பிரிவு அப்படிங்கிற மாதிரி பிரிவுகள் இருந்தது. அந்த பிரிவுகள் ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு இலக்கு இருந்தது. போட்டி போடுறது அவங்களுடைய நோக்கம் இல்லை. இங்கே கோஷ்டி இருக்கும்ல காங்கிரஸில், அல்லது இப்போ இன்றைக்கும் கேரளாவில் இந்த நிமிஷம் வரைக்கும் சீஃப் மினிஸ்டர் ஏன் தேர்ந்தெடுக்க முடியாமல் இருக்காங்க? இஸ்லாம் சகோதரர்களை சேர்த்து கொண்டு தான் சீஃப் மினிஸ்டரை தேர்ந்தெடுக்கணும்னு வெளியில் நிர்பந்தம் உள்ளுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் இவங்க என்ன வெளில பேசிக்கிறாங்கன்னா, வேணுகோபால் அவர் ப்ரிஃபர் பண்ணுறாரு, அவர் ப்ரிஃபர் பண்ணுறாருன்னு கதையை சொல்லுவாங்க. ஏன் உங்களால் அதை பண்ண முடியல அப்படின்னு சொன்னால், ஒரு பிரிவும் நான் என்னால் தான் வந்தது அப்படிங்கிற அடிப்படையிலேருந்து வரும். என்னை பொறுத்த வரைக்கும் உதயநிதி தொலைந்து போனவர், காணாமல் போனவர். 9 அடி ஆழத்தில் குழி தோண்டி புதைக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு இருக்கிற ஒருவர். திமுகவுடைய தலைவரே தோத்து போயிருக்காரு, நான் உதயநிதி ஜெயிச்சிருக்காரு. இல்லை பாருங்க, இது ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு விஷயம். தலைவர் ஏன் தோத்து போனாருன்னு நான் சொல்லட்டுமா? 7000 வாக்கை உள்ளுக்குள்ளே போய் எப்படி மாற்றணும்னு ஸ்டாலினுக்கு தெரியாதா? கருணாநிதி ஐயா 900 ஓட்டில் அண்டே கிட்ட தோத்தாரு, ஜெயிச்சாரு, அது உள்ளே போய் எப்படி மாற்றிட்டு வந்தாருன்னு எங்களுக்கு தெரியாதா? ஏன் அவர் தோத்தாரு? எதிர்க்க விஜய் உட்கார்ந்துருக்கணும். இவர் சமதளத்தில் வாழ்கின்றவர், எல்லோரும் ஒன்றுன்னு வாழறவர் ஸ்டாலின். இருந்தாலும் அவருடைய கெத்துக்கு எதிர்க்க முதலமைச்சராக விஜய் உட்காரணும், இங்கே எதிர்கட்சி தலைவராக இவர் உட்காரணும். இந்த அவமானத்தை தாங்க முடியாமல், இந்த அசிங்கத்தை தாங்க முடியாமல், இந்த கையாலாகத்தை தாங்க முடியாமல் அவர் என்ன பண்ணிட்டார்? இல்லைங்க நான் தோத்துட்டேன்னே சொல்லிக்கோங்க, சரித்திரம் தோத்தேன்னே எழுதிக்கிட்டோம். எங்கள் அப்பாவும் இப்படி தான் ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது வெளில போய் கையெழுத்து போட்டு ஓடி வந்தவர். நான் அந்த மாதிரிலாம் பண்ண விரும்பல, போகாமையே இருந்துட்டா நிம்மதி. என் பையன் தானே வர்றான், துரைமுருகன் பையனா வர்றான், டிஆர் பாலு பையனா வர்றான், எல்லாம் தோற்று போயிட்டாங்கல்ல. ஸோ என் பையன் தானே வரப்போகிறான், அதனால் அப்படி விட்டு இதுதான் நடந்திருக்கு ஒழிய இதில் பொறுத்த வரைக்கும் அவர் ஒன்றும் பெருசாக அப்படியே தோற்று போய் நிற்கலை. இவர் அப்படியே ஜெயிச்சுட்டு நிற்கலை. இந்த கதையெல்லாம் வேற யார்கிட்டையாவது சொல்லுங்க. சனாதனத்தை ஒழிப்பேன்னு ஒருத்தர் பேசுகிறாருன்னா அவர் தொலைந்து போயிருக்காரு. அவருக்கு வேற என்ன பேச முடியும்? எஸ்வி சேகர்கிட்ட ரொம்ப நாள் காணாமல் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 4-5 வாரம் அவருடைய ட்ராமா ஜானகி மன்றத்தில் புக் ஆகலைன்னு வச்சுக்கோங்க. ரஜினிகாந்தை பற்றி பேசுவார், ஸ்ட்ரைட்டாக ஏதோ பேசுவார். எதுக்குன்னா லைம் லைட்டுக்குள்ளே வரணும், ட்ராமா நடக்கணும். ஒரு 50-60 பேர் உட்காந்து ட்ராமா பார்த்துட்டு நான் ஒரு 200 ரூபா 500 ரூபா டிக்கெட் வாங்கி கொடுத்துட்டு போகணும். இவ்வளவுதான் அவருடைய நோக்கம். ஸோ இவர் திடீர்னு எந்திரிச்சு சனாதனத்தை, அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார், அது நீங்கள் பார்த்துருக்கணும்ல. அதாவது உங்களுக்குன்னு பெரும்பான்மை மக்கள் கொடுக்கல, நானும் நீங்களும் ஒரே கல்லூரியில் படித்தோம், அதை நீங்கள் மைண்டில் வச்சுப்போது வச்சுக்கோங்க. நானும் நீயும் ஒரே கல்லூரியில் படித்தோம், உனக்குன்னு மரியாதை இது கொடுக்கல, எங்களோட சேர்ந்து போட்டி போட்டவங்களோட ஆதரவோட நீங்கள் ஆட்சி அமைச்சிருக்கீங்க, அது ஏன் பேசு பொருளாகலை? இப்போது கிறிஸ்துவ நண்பர்கள் இந்த விஜயோடைய ஆட்சியில் முக்கிய பதவி வர்றது ஏன் பேசு பொருளாகலை? ஜோதிடர் ஆகிட்டாருங்கிறது ஏன் பேசு பொருளாகுது? ஜோதிடம்ங்கிறது ஒரு ஸ்டாட்டிஸ்டிஷியன். உங்களுக்கு புரியணும்னா அது ஒரு புள்ளி விபரம் கொடுக்குற ஒரு ஆள். எந்த விதத்தில் புள்ளி விபரம் கொடுப்பாரு? 27 நட்சத்திரம், இந்த கட்டம்,
இந்த கட்டம் இந்த கட்டத்தை பார்த்துச்சுன்னா இப்படி நடக்கும், அந்த கட்டம் அப்படி பார்த்துச்சுன்னா இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புள்ளி விபர ஆளியல். அவர் ஸ்டெட்டிஸ்டிஷியன், அவர் ஜோதிடர். நீ ஏதாவது அசிங்கமாக பார்க்குற? ஏன்னா ஜோதிடங்கிறது கிறித்துவத்தில் இல்லை, இஸ்லாத்தில் இல்லை, ஹிந்துவில் மட்டும்தான் இருக்குது. அது அறிவு சார்ந்தது, இந்துவில் இருக்குது. அப்போ உனக்கு வந்து அது மட்டும் ஏன் லைம்லைட் ஆகுது? கம்யூனிஸ்ட் இருக்குது, எந்த மதமும் கிடையாது, சாதியும் கிடையாதுன்னு. ஆனால் சைனாவில் வெட்டி போடுவான், எதை வெட்டுவான்னு தெரியாது. அதனால் அங்கெல்லாம் சாதி மதம்லாம் பேச முடியாது. இங்கே வந்துட்டு உட்காந்து எப்படி ஒரு ஜோதிடரை கொடுத்தீர்கள்? இவனுங்க பேசு பொருளாக எடுக்கிறதே எதுக்காக அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் பேசுனாங்களா? யார் யார் வந்து ஐஜி ஆக போகிறாங்க, யார் வந்து இவர் சபாநாயகர் ஆக போகிறாரு, அதெல்லாம் பேசுனாங்களா? இந்த சபாநாயகர் வந்து ஜெயலலிதாவால் ஆராதிக்கப்பட்டவரா? இல்லையே. ஸோ எதை பேசணும்னு இவங்களே ஒரு முடிவு பண்ணிக்கிறாங்க. அதுக்கு ஒரு லைம்லைட் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்களும் காலையில் மெனக்கெட்டு போய் சனாதனத்தை ஒழிப்பேன்னு உதயநிதி சொன்னார். ஊதுவத்தியை கூட அணைக்க முடியாது அவரால். ஏற்றி வைத்த ஊதுவத்தியை கூட அணைக்க துப்பு இல்லாத ஒரு மனிதர். சனாதனத்திலாம் சட்டசபையில் பேசிட்டாரு. வெளில பேசியிருந்தா வழக்கு வேறு விதமாக வந்திருக்கும். உள்ளுக்குள்ளே பேசினதுனால வழக்கு போட முடியாது. அதனால் ஒரு இந்த கூண்டுக்குள்ளே நின்றுக்கிட்டு புளியை பார்த்து ஏய் வா அப்படின்ற மாதிரியான ஒரு மேட்டரை பேசிட்டாரு. இதுக்கு போய் நம்ம ஏன் போய் கஷ்டப்படணும்? ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட பாஜக போன்ற மிக முக்கியமான, அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர்கள்லாம் நீங்கள் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி பேசுனதுனாலே தூத்து போயிருக்கீங்க, உங்களுக்கு மக்கள் தக்க பாடம் கொடுத்துருக்காங்க, இனிமேல் அப்படி பேசக்கூடாதுன்ற மாதிரி கண்டனங்கள்லாம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் நாம் அது இந்த மாதிரி சனாதனம் பேசுனதுக்காகவே அவர் தோற்கடிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்றாரு. இல்லை, நீங்கள் ஒரு விஷயத்த மறந்துட்டாங்க. இப்போ காங்கிரஸ் இவங்க கூட்டணியில் இல்லை, அதனால தான் அவர் பேசியிருக்காரு. இதே காங்கிரஸ் கூட்டணியில் இருந்ததுன்னு வச்சுக்க, அண்ணா வாயை திறந்துருக்க மாட்டார். திறந்துருந்தா அவன் தைச்சிருப்பான் 18 தையல் போட்டு. இப்போ கூட்டணியில் காங்கிரஸும் இல்லை, தேசிய அரசியலுக்கு இவங்களுக்கு சம்மந்தமே இல்லை, கும்பிடி புண்டியை தாண்ட முடியாது வழக்கம் போல். அதனால தைரியமாக அண்ணன் பேசிட்டார். இதே காங்கிரஸ் கூட்டணியில் கம்யூனிஸ்டுக்கு வெக்கங்கமான சுடுசரணம் கிடையாது. அது இந்தியாவில் எல்லா இடத்துலையும் ஒதுக்கிட்டாங்க. அது இருக்கிறது இப்போ உடனே ஒன்று அது சொல்லிக்கும், தமிழ்நாட்டில் எங்கள் ஆட்சி தான் நடக்கிறது அப்படின்னு சொல்லிக்கலாம். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆஃப்டர் உண்மை, அது ஒரு விதத்தில் உண்மை. இப்போ கேள்வி என்னன்னா, காங்கிரஸ் கூட்டணி விட்டு வெளில போயிட்டதுனால அவர் பேசுகிறாரு. இதே காங்கிரஸ் கூட்டணியில் இருந்து இவர் இந்த வார்த்தையை பேசியிருந்தாருன்னா கதை வேற விதமாக இருந்திருக்கும். நம்ம நாட்டில் இந்த நீதிமன்றம் பண்ணுற அட்டுழியை எனக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு வழக்கு இருக்குது, இவருக்கு மேலே ஏற்கனவே இந்த விஷயத்தை பற்றி ஒரு வழக்கு இருக்குது, ஓடி போய் ஜாமீன் வாங்கிட்டு வந்தார். அந்த வழக்கை ஒழுங்காக நடத்தினா வேலை முடிஞ்சது. இந்த மாதிரிலாம் பேசணுங்கிற ஒரு எண்ணம் வராது. அதாவதுங்க, பாரதி கிட்டேருந்து ஒரே ஒரு வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க. அவன் சாதி மதம்னெல்லாம் பேசினவன் இல்லை. அவன் பேசுனது ஒன்று தான், குலம் தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம். நீ என்ன குலம்ங்கிறது, நீ இன்னாருக்கு பிறந்தேங்கிற ஒரு பர்த் சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு நாளைக்கு முதலமைச்சர் ஆகணும்னு வந்துட்டேன். நான் இன்னாருக்கு பிறந்ததுனால முதலமைச்சர் ஆக முடியாது, அறிவாளி ஆகணும்னு நான் வந்திருக்கேன். இதுதான் எனக்கும் உனக்குமான வேறுபாடு. இதை புரிந்து கொள்வது நல்லது. இதை உயர்த்தியோ தாழ்த்தியோ பேசுறது முட்டாள்தனம். உதயநிதி கிட்ட போய் நீங்கள் என்ன பாடம் எடுப்பீங்க? 234 + 464 = எத்தனைன்னு கேளுங்க, ஒரு அரை மணி நேரம் ஆகும். அவர்கிட்ட போய் எதுக்கு இதெல்லாம் போய் பேசிங்க? இன்னைக்கு ஃப்ளோர் டெஸ்ட் இருக்கு, விஜய் வந்து பெரும்பான்மை நிர்வகிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். அப்படி இல்லையா, அழகாக பண்ணிட்டாரு. தூய சக்தி என்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிடுச்சு. ஒரு பக்கம் அதிமுகவுடையோ பாமகவுடையோ எதையும் நேரடியாக பேசாமல், ஏன்னா அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்காங்க, அதனால் வந்து அவங்கக்கிட்ட பேசாமல் இங்கே போய் பேசி லெட்டர் மாற்றி வரும். கொடுத்துட்டேன்னு வரும், இல்லை கொடுக்கல அப்படின்னு வரும், இல்லை கொடுத்துட்டேன் அப்படின்னு வரும். இந்த கஞ்சர வேலையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கரெக்டாக ஒரு 5 பேரை முதல்ல தூக்கினது யதார்த்தமான ஒரு விஷயம். அவர் வந்து காங்கிரஸ் துரோகம் பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு பேசுறதெல்லாம் முட்டாள்தனம். அவை எலெக்ஷனுக்கு முன்னாடியே காங்கிரஸும் தாவேகாவும் தான் நிற்கிறதா இருந்தது. சிதம்பரம் மட்டும் ஒழுங்காக அவர் வேலையை பார்த்துருந்தாருன்னா காங்கிரஸில் ஒரு 30 எம்எல்ஏக்கள் இருந்திருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. இது கனவு, இதுக்கப்புறம் வாழ்க்கையில் அது நடக்க போகிறதில்ல. எம்பிக்கள் வேணால் இந்த வாட்டி 2029 ஒரு 10 சீட்டு கேட்டு வாங்கி ஒரு 5, 6, 7 பேரோ 10 பேரோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கூட பிஜேபி தன்னுடைய வேலையை ஒழுங்காக செய்யாமல் இருந்தால். அப்படி இருக்கும்பொழுது இவர் வந்து போயிட்டு திருமாவளவன் எல்லார்ட்டையும் கேட்டு, தீய சக்தியினுடைய மொத்த இதில் 5 வருஷமாக வாயை மூடிட்டு அங்கே என்ன நடக்குதோ அதை எத்தனை புலம்பியிருக்காரு திருமாவளவன். திமுகவில் நடக்கிற அட்டுழியங்களை புலம்பியிருக்காரு. அந்த தீய சக்தியோடு இருந்தவங்களை வச்சுட்டு ஏற்கனவே அவர் 117, 118, 120 வந்துட்டார். சைடில் நாம் இதை ஏற்கனவே சொன்னோம், பலமுறை சொன்னோம். அதிமுகவிலேருந்து ஒரு 10 பேரை ராஜினாமா பண்ண சொல்லுங்கள், சிம்பிளாக முடிஞ்சிடும். அதை வந்து மர வீரர்கள்னு நான் சொல்லுவேன். அவன் போட்டு வந்தாயா விஜய் மேலே நம்பிக்கை வச்சு 13 பேர் ராஜினாமா பண்ணான்.
234 221 ஆகி போச்சு. 221னா 120ங்கிறது அதிகம், ரொம்ப சந்தோஷம். இப்படி ஃபேஸ் பண்ணியிருக்கணும் தூய சக்தியாக இருந்தால். இது நம்ம தூப சக்தி தானே, அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன பண்ணிடுச்சு, அங்கிருந்து ஆளை கூப்பிட்டு வந்துட முடியும்னு நினச்சிருக்கு. சபாநாயகர் எடுக்கிற முடிவு தான், கோர்ட்டெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு சபாநாயகர் வந்து அந்த 27 பேரும் அதிமுக தான், இந்த 20 பேரும் அதிமுக தான் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, நானும் நீங்களும் ஆமாண்ணா நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா கரெக்டுன்னு கேட்டாங்கண்ணா. அதுதான் சட்டசபையோட விதி. அப்போ அவர் என்ன பண்ண போகிறாரு, ஏற்கனவே இவர் வந்து பைபிளை கோட் பண்ணி கரெக்டாக பேசக்கூடிய ஒரு ட்ரூ கிறிஸ்டியன். அப்போ அவர் தப்பு தானே பண்ணுவார். ட்ரூ கிறிஸ்டியன்னா தப்பு பண்ண மாட்டாங்க, அதுதான் எனக்கு தெரியும். 94% கிறிஸ்துவர்கள் அப்படி தான் இருக்காங்க. இந்த கேஸெல்லாம் ஒரு 6% கிறிஸ்துவர்கள் வரக்கூடிய கேஸ். என்ன பண்ணுவார், அந்த அதிமுக ஏ, இந்த அதிமுக பி, அவ்வளோதான். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து 120லேயே நீங்கள் முடிச்சிட்டீங்க. இப்போ நீங்கள் சேஃப்டிக்கு வச்சுருக்கீங்க. இது கரெக்டு. ஒரு அரசியல்வாதி முதலமைச்சராக இருந்தால் இப்படி தான் பேலன்ஸ் பண்ணணும். ஏய் நீ ரொம்ப பேசின இவங்க காலில் விழுவேன், நீ ரொம்ப பேசின இவன் காலில் விழுவேன். இதுதான் கரெக்டான ஒரு மரபு சார்ந்த ஒரு அரசியல்வாதிக்கு அழகு. விழுவேன் தான் சொல்லுவான், விடமாட்டான், அது வேற விஷயம். ஸோ அதுதான் கரெக்டாக பண்ண போகிறாங்க. அவர் ஜெயிக்கிறதுல என்ன இருக்குது, அவர் முதலமைச்சர், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. 1,72,00,000 வாக்குகள் வாங்கியிருக்காரு. அப்படி பார்க்கும்பொழுது கருணாநிதி ஐயா மற்றவங்களாம் பேசக்கூடிய விகிதாச்சார அடிப்படையில் பார்த்தா அவர் தான் முதலமைச்சர், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. அதிமுக கிட்டத்தட்ட ஆளும் கட்சியிலிருந்து சுருங்கி எதிர்கட்சியிலிருந்தும் சுருங்கி இப்போ தன்னுடைய இடத்த வந்து பதிவு செய்யறதுக்கோ நிலைநிறுத்தி வைக்கிறதுக்கே கூட சிரமப்படுது அப்படின்னு நம்மளால. உண்மை இல்லைங்க, அது உண்மை இல்லை. அத்தனை கட்சி தாவேக்காவை தவிர, ஏன்னா தாவேக்கா 0ல் தொடங்கிச்சு, மற்ற எல்லா கட்சியுமே 2024 வாங்கின வாக்கை விட 7%, 4%, 3%, 2%, 0.5%, 1%ன்னு கம்மியாக தான் வாங்கியிருக்கு அத்தனை கட்சியும். அதிமுக மட்டும்தான் 0.75% வாக்குகள் அதிகமாக வாங்கியிருக்கு. நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் பேசுகிறதா இருந்துன்னா நான் சொல்கிறேன், தினமலர் பேசுகிறதா இருந்தால் நான் அதுக்குள்ளே வரல, அல்லது தினகரன் பேசுகிறதா இருந்தால் நான் வரவே இல்லை. ஹிந்து பேசுவீங்கன்னா நான் ஓடியே போயிடுவேன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேசுங்க. வாக்கு 2024 வாங்கின வாக்கை விட 2026 அதிமுக 0.75% அதிகம் வாங்கியிருக்கு. அதை தவிர அமமுக அஃப்கோர்ஸ் எக்ஸிஸ்டன்ஸில் இல்லை, அதுவும் 0 தான். அதனால் அதே மாதிரி இருக்குது. தாவேக்கா தான் வெற்றி பெற்றிருக்கு. ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட 80% வாக்குகளை வைத்து கொண்டிருந்த அதிமுக திமுக கூட்டணி சுருங்கி போய் 58% வந்தது. அதனால தான் தாவேக்காவால் வர முடிஞ்சது. இது வந்து ஒரு கருத்து. 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்ட தொகுதிகள்னு வச்சுக்கோங்க. அதாவது முதலும் இல்லைங்க, ஜெயிக்கவும் இல்லைங்க, தோக்கவும் இல்லைங்க, 3ஆவது இடத்துக்கு தள்ளப்பட்டது. அதிமுக வெறும் 40, திமுக 47, தாவேக்கா 48. இது 2வது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உங்களுக்கு வேணும்னா. கிட்டத்தட்ட இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா இது நான் வந்து ஆராய்ச்சி பார்த்துட்டு தான் சொல்கிறேன், ராகுல் காந்தி மாதிரி ஆராயலை. 35 தொகுதியில் 40,000க்கு மேலே வாக்கு வாங்கியிருக்காங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், 48 இடங்களில் தாவேக்கா 3ஆவது இடம், 37 இடங்களில் திமுக 3ஆவது இடம், 40 இடங்களில் அதிமுக 3ஆவது இடம். இங்கே அதிமுகக்கு என்ன அசிங்கமாகி போச்சு, 47 இடத்துல முதல் இடம், அது உங்களுக்கே தெரியும். நான் வந்து இந்த தேர்தல் முடிஞ்சு போன தேர்தல் சார்ந்து பேசல. இப்ப இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் 47 பேர்ல 30 பேர் போர்க்கொடி தூக்கி. சார், எம்எல்ஏங்கிறது யாருன்னு இருந்தீங்கன்னா சட்டசபையில மட்டும்தான் நீங்க எம்எல்ஏ. வெளில வந்தீங்கன்னா நீங்க எம்எல்ஏ தலைவர் இல்ல, மக்கள் பிரதிநிதி இல்ல இல்ல இல்ல, அவங்க எல்லாருமே மாவட்ட செயலாளர், அவங்க எல்லாருமே வாக்கு வாங்கி வந்தவங்க தான். நீங்க பேர் சொன்னதுனால நான் சொல்றேன். நான் ராமசாமி தான். ஹோட்டலுக்கு போன உடனே நான் சீஃப் செஃப், வெளில வந்த உடனே நான் ராமசாமி. ரொம்ப சிம்பிள். சட்டசபைக்குள்ள நீங்க சொல்லலாம் 47ல் இத்தனை பேர் சண்முகத்தை நம்பி போயிட்டாங்க, வேலுமணியை நம்பி போயிட்டாங்க, இத்தனை பேர் தான் எடப்பாடியோட இருக்காங்க, இது அசிங்கம், இது கேவலம் அப்படின்லாம் நீங்கள் பேசுங்க. நான் அதை எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். எனக்கு அதிமுகவுக்கு வக்காலத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. தூய சக்தி செஞ்ச வேலை என்னன்னா, பச்சை கழுதை பேரம், குதிரை பேரம் கூட கிடையாது, வெறும் கழுதை பேரம் பண்ணியிருக்கு. அதுதான் அது பண்ண வேண்டும், வேற வழி கிடையாது. தாவேக்காவுடைய வெற்றி அளப்பரியது. அது ஆட்சிக்கு வரணும்னா இந்த வேலையை பண்ணித்தான் ஆகணும். அதில் வந்து மாற்று கருத்து எனக்கு இல்லை. ஆனால் கழுதை பேரம் பண்ணிச்சு. அதில் ஒரு 20 கழுதை, நான் வந்து உதாரணத்துக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் குதிரைங்கிறத நான் கழுதைங்கிறேன், வேறு ஏதாவது தப்பாக எடுத்துக்காதீங்க. அப்போது 20 கழுதை இந்த பக்கம் நிற்குது, 120 கழுதை அந்த பக்கம் நிற்குது. இவ்வளவு தானே, நடத்துங்க. ஆட்சி அஃப்கோர்ஸ் விஜய் தானே, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லையே. அவர் பேலன்ஸ் பண்ணிக்கிறது நியாயம் தானே.
திமுகவை மட்டும் நம்பி இருக்க முடியுமா? தீய சக்தி காலில் வேணால் விழலாம், ஆசீர்வாதம் வாங்கிட்டு கதை விடலாம். ஆட்சி நடத்தணும்னா ரெண்டும் வேணும்ல. இப்போ நாளைக்கு நேரு மேலே ஒரு கேஸ் போடணும். ஒரு ஜோதிடருக்கு பதவி கொடுத்ததுக்கு கம்யூனிஸ்ட் எந்திரிச்சு நிற்கிறான். ஒரு வந்தே மாதரம் பாடப்பட்டதற்கு சட்டம், இந்திய சட்டம், நீ என்ன பதவி பிரமாணம் இருக்கிற? இந்திய இறையாண்மைக்கு அதெல்லாம் பேசிட்டு தானே எடுக்கிற. ஒரு ருஷ்ய இறையாண்மைக்கு நான் எடுக்கிற. அப்போ வந்திருக்க, எடுத்திருக்க, இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, அதுக்கு ஒரு எதிர்ப்பு. இதில் முட்டாள்தனமாக ஒரு நம்ம ஆள், அற்புதமான ஆள் என்ன சொல்றாரு, இனி வந்தே மாதரத்தை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். நீ என்னத்துக்கு பார்க்குற? அது ஒரிஜினல். யாரா நீ சட்டசபைக்குள்ள நீங்க பேசுங்க, தமிழ்தாய் வாழ்த்து தான் முதல்ல வரும். ஆளுநர் அதான் சொன்னாரு. ஆர்.என். ரவி இருக்கும்போது அவர் என்ன சொன்னார்? முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து பாடுங்க, ஆனால் தேசிய கீதம் பாடிட்டு தொடங்குங்க, ஏன்னா நான் இங்க வந்திருக்கேன். நீ நாளைக்கு கிளம்பி போயிடுவ, நீ இல்லாம போயிடுவ, நீ முன்னாள் எம்எல்ஏ ஆயிடுவ. நான் அப்படி கிடையாது, நான் ஆளுநர். எனக்கு ஒரு சட்டம் கொடுத்துருக்காங்க, முதல்ல ஒரு தேசிய கீதம், கடைசியில் ஒரு தேசிய கீதம்னு சொல்லியிருக்காங்க, அதை நான் பாடணும் அப்படின்னு சொல்றோம். அப்படித்தான் அவரும் சொன்னார். இதுல தமிழ்தாய் யாராவது புறந்தள்ள சொன்னாங்களா? யார் சொல்லுவாங்க? நான் எப்படி சொல்லுவேன்? ஒரு தமிழ்நாட்டில் பிறந்துட்டு தமிழை தாய்மொழியாக கொண்டுட்டு நான் எப்படி சொல்லுவேன்? ஆனால் மரபுன்னு ஒன்று இருந்தால் அதை செஞ்சுத்தானே ஆகணும், வேற என்ன பண்ண முடியும்? கேரளாவில் நீண்ட இழுபறி, இது வரைக்கும் முதலமைச்சர் தேர்வு செய்யப்படவில்லை. இல்லை, இது அடிப்படையில் நாம் எல்லாருமே என்ன பேசிக்கிட்டு இருக்கோம்னா, கடுமையாக உழைச்சாங்க கேரளாவில். கேரளா மாற்றி மாற்றி ஓட்டு போடும். போன வாட்டி தான் ஏதோ கொஞ்சம் முன்ன பின்னமாகி ஏதோ கன்ஃபியூஸ் ஆகி போய் திரும்பவே கம்யூனிஸ்ட்டுக்கு ஓட்டு போட்டுருச்சு. பொதுவாக மாற்றி மாற்றி ஓட்டு போடும். அப்படி ஓட்டு போட்டு ஒரு ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு. சசி தரூரை கொண்டு வாங்க சில பேர் சொல்கிறாங்க. ராகுல் காந்திக்கு அதெல்லாம் பிடிக்காது. இவரை வேணுகோபாலை நான் கொண்டு வர்றேன். ஆனால் உண்மை என்னன்னா, எனக்கு சரியாக தெரியும்னா, யாராவது தப்பாக சொன்னால் திருத்துங்க, ஒரு 20 27 இஸ்லாத் IUML சார்ந்து இவங்க மெஜாரிட்டிக்குள்ளே வர்றாங்க. அப்போ அவங்கள்லேருந்து ஒருத்தர் வரணும்னு முடிவு பண்ணுறாங்க. கேரளாவில் ஏற்கனவே இன்னைக்கு இஸ்லாத்தவர்கள் தான் அதிகம், வளர்ச்சி ஆஃப் இஸ்லாத்தவர்கள் தான் அதிகம். குழந்தை பெற்றுக்கிறது பெரிய விஷயம், தயவு செஞ்சு இன்னும் 10 பெற்றுக்கோங்க, நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அவங்க தான் அதிகம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க கேட்குறாங்க. இதுதான் மறைபொருள். பேசுறதெல்லாம் இந்த கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு. இன்னும் வரல, யாருன்னு சொல்லலை. எப்படி நடக்கும்னு கேட்டால், எனக்கு தெரிஞ்சு அங்கே கடுமையாக உழைச்சவர் வேணுகோபால் இல்லை, அவருக்கு தான் போகணும். ஆனால் என்ன ஆகுங்கிறது தெரியாது. காங்கிரஸில் யார் வேணாலும் ஆகலாம். வைத்தியலிங்கம் கடுமையாக உழைச்சி பாண்டிச்சேரியில் 15 நாள் நாராயணசாமி சீஃப் மினிஸ்டர் ஆனார். இதெல்லாம் காங்கிரஸில் அசிங்கமாக நடக்கும், தப்பே கிடையாது. எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயன்படுத்தி